பூரி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, இப்போ நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு. இந்த இதுக்கு ஆனியன் எந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு சில்லி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு நார்மல் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இது நல்லா வத்துற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இது கார்ன்ஃப்ளவர் வாங்கி லைட்டாக கரைச்சி இதில் ஊற்றினா திக்காகும் கிரேவி. கடல மாவும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ மல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரியோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். See you next video. Bye.